வேறு வழி. அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மனுஷனா இருப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த அம்மா அதெல்லாம் எதுவும் கேள்வி வாயே திறக்கல, எந்த கேள்வியும் இல்லை. தேவதூதன் சொன்னா அப்படியே அப்படியே அதுக்கு ஒத்துழைச்சாங்க. அதனால தான் தேவன் அவங்களை செலக்ட் பண்ணார். வாயே திறந்து பேசுறது, இது எல்லாம் எப்படி ஆகும், சாத்தியமா, அப்படியா இப்படியா, எந்த கேள்வியும் கேட்கல. ஊர் ஒத்துக்கமா, உலகம் ஒத்துக்கமா, சொந்த பந்தம் வீட்டில் சேர்ப்பாங்களா, குடும்பத்தில் சேர்ப்பாங்களா, கல்யாணமே ஆகாத ஒரு பெண்ணு கர்ப்பிணி ஆயினா யார் தான் ஒத்துப்பா, இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கல. அப்படியே தலை வணங்கினாங்க. அதனால தான் அவங்க ஒரு நேரத்தில் சொல்லும் போது, இதோ அந்த தேவ தூதன் சொல்லி முடிச்ச பிறகு அவங்க சொல்ற வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைன்னா என்ன? நீங்க சொல்றத அப்படியே செய்கிற ஆள் தான் அடிமை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பக்தியாகவும் பயபக்தியாகவும் தேவனுக்கு அடிமையாகவும் அவங்க இருந்தாங்க. அவங்க வாயால சொல்ற வார்த்தை தான், தேவனுக்கு நான், ஆண்டவருக்கு நான் அடிமை. அடிமைனா அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்கிறேன். அதே மாதிரி அந்த நிச்சயமான அவங்க கணவருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி அவருக்கும் சொல்கிறார், மரியாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதா, கர்ப்பிணியாக இருக்கிறத நினச்சி ஐயப்படாத, கஷ்டப்படாத, அது தேவனால் உண்டாந்து நீ சேர்த்துக்குவாங்க. அப்புறம் தான் அந்த மனுஷனும் போய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எகிப்துக்கு போகிற வழியில் அவங்க போனாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலில் இருக்கிற பெத்லகேமில் அவர் பிறக்கும்படி அந்த ஊருக்கு அவங்க போனாங்க. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சொல்கிறேன், அவங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, இயேசுவை பெற்ற தாய் தானே பெரிய கடவுள் அப்படின்னு. இயேசு கடவுள் நீ சொல்கிற, அப்போ இயேசுவை பெற்றவங்க ரொம்ப ஒரு பாக்கியவாதி இல்லையா அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அந்த பாக்கியவாதியை பெற்றாங்க பார், அவங்க பெரிய பாக்கியவாதி. அப்படியே சொல்லின்னு போனால் அது ஏவாளில் போய் நிற்கும் இல்லையா? இப்போ நான் பாக்கியவான்னு என்னை யாருன்னா சொன்னாங்கன்னா, அப்போ என்னை பெற்ற எங்கள் அப்பா பாக்கியம், அப்போ அவரை பெற்ற அவங்க அப்பா, அப்படி கணக்கு போட்டால் ஆதாமில் போய் நிற்கும். அல்லேலூயா. அதனால் அந்த அம்மா கரெக்டாக சத்தியத்தை அறிந்து கொண்டாங்க, விடுதலையும் பெற்று கொண்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்மா. நீங்கள் தொடர்ந்து இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேத புஸ்தகத்திலே அருமையான சத்தியங்கள் இருக்கிறது, அதையும் நீங்கள் புரிந்து கொண்டு